Welcome students, 10th standard science, unit 16, plant and animal hormones, part 1. Introduction. The word hormone is derived from the Greek word hormone meaning to excite. The function of control and coordination in plants is performed by chemical substances produced by the plants called plant hormones. In plants, several cells are capable of producing hormones. These phytohormones are transported to different parts of the plants to perform various physiological functions. Endocrine glands in vertebrate animals possess a diversified communication system to coordinate physiological and metabolic functions by chemical integration. The endocrine system acts through chemical messengers known as hormones, which are produced by specialized glands. Physiological processes such as digestion, metabolism, growth, development and reproduction are controlled by hormones. ஹார்மோன் அப்படின்ற வேர்டு வந்து கிரேக்க வேர்ட்ல இருந்து உருவானது. தாவரங்களால உற்பத்தி செய்யப்படக்கூடிய சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து தாவரங்களை வந்து கட்டுப்படுத்துறதும் ஒருங்கிணைக்கிற போன்ற பணிகளை செய்யுது. அதனால இது என்னன்னு சொல்றோம்னாக்கா பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தாவரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செல்கள் வந்து தாவர ஹார்மோன்களை வந்து உற்பத்தி செய்ய திறன் கொண்டவையா இருக்கும். இந்த தாவர ஹார்மோன்கள் பல்வேறு விதமான வாழ்வியல் செயல்பாடுகளை வந்து செய்வதற்கு தாவரங்கள் வந்து பல பாகங்களுக்கு கடத்தப்படுது இல்லையா. அது மட்டும் இல்ல, முதுகெலும்பு இருக்கக்கூடிய விலங்குகள்ல வந்து நாளமில்லா சுரப்பிகள் இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னாக்கா எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இது வந்து பல்வேறு செயல்பாடுகளை கொண்டு வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலம் என்ன பண்ணுதுனாக்கா பராமரிக்கிறது. இந்த சுரப்பி மண்டலம் வந்து ஹார்மோன்கள் என்னும் வேதியியல் தூதுவர்களை சுரக்கும் சுரப்பி மண்டலமாக செயல்படுது. இதோட பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஜஷன், மெட்டபாலிசம், growth, டெவலப்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ் இதை வந்து என்ன பண்ணுதுனாக்கா ஹார்மோன் வந்து கட்டுப்படுத்துது. Plant hormones. Plant hormones are organic molecules that are produced at extremely low concentration in plants. These molecules control morphological, physiological and biochemical responses. பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னா தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த தாவரங்கள்ல குறைவான செறிவுல வந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ், அதாவது கரிம மூலக்கூறுகளை தான் என்னன்னு சொல்றோம்னாக்கா பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மார்ஃபலாஜிக்கல், பிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது கட்டுப்படுத்துது. அதான் இதோட முக்கியமான வேலை. டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். There are 5 major classes of plant hormones. They are auxins, cytokinins, gibberellins, abscisic acid, ethylene. Among all these plant hormones, auxins, cytokinins and gibberellins promote plant growth, while abscisic acid and ethylene inhibit plant growth. அதாவது தாவர ஹார்மோனை வந்து 5 வகையா பிரிச்சிருக்காங்க. ஆக்சின், சைட்டோகினின், ஜிபர்லின், அப்சைசிக் ஆசிட், எத்திலின். இதுல ஆக்சினோ, சைட்டோகினினோ மற்றும் ஜிபர்லின் இது மூணுமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அதே டைம் அப்சசிக் ஆசிடும் எத்திலினும் என்ன பண்ணுதுனாக்கா தாவர வளர்ச்சியை வந்து தடை பண்ணுது, அதாவது இன்ஹிபிட் பண்ணுது. First one, auxins. Auxins were the first plant hormones discovered. The term auxin was introduced by Kegel and Hagen-Smith, 1931. Auxins are produced at the tip of stems and roots, from where they migrate to the zone of elongation. Charles Darwin, 1880, observed unilateral growth and curvature of canary grass coleoptiles. He came to the conclusion that some influence was transmitted from the tip of the coleoptile to the basal region. This influence was later identified as auxin by Wendt. அதாவது தாவர ஹார்மோன்கள் வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஆக்சின். ஆக்சின் அப்படின்ற வேர்டு வந்து கர்கல் மற்றும் ஹேகன் ஸ்மித் அப்படின்றவர் வந்து 1931 அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. ஆக்சின் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர் மற்றும் தண்டுகளோட நுனியில வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து வந்து நீட்சி பகுதிக்கு நகர்ந்து செல்லும். சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் வந்து 1880 வருஷத்துல
கனேரி கிராஸ்ல தாவரத்தோட முளை குருத்து, அதாவது அந்த குருத்து பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த உரையானது வந்து ஒளியோட திசையை நோக்கி வளைவதையும் அவர் என்ன பண்ணாருனாக்கா கண்டுபிடிச்சாரு. அந்த முளை குருத்து வந்து உரையோட நுனியிலேருந்து அடிப்பகுதிக்கு ஒரு விதமான ஆதிக்க பொருள் கடத்தப்படுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் அப்படின்னு அடையாளம் காட்டினது வென்ட் அப்படின்ற அறிஞர். வென்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். Fritz Warmolt Wendt 1903-1990. A Dutch biologist demonstrated the existence and effect of auxin in plants. He did a series of experiments in Avena coleoptiles. In his first experiment, he removed the tips of Avena coleoptiles. The cut tips did not grow, indicating that the tips produced something essential for growth. In his second experiment, he placed the agar blocks on the decapitated coleoptile tips. The coleoptile tips did not show any response. In this next experiment, he placed the agar blocks on the decapitated coleoptile tips. The coleoptile tips did not show any response. In his next experiment, he placed the detached coleoptile tips on agar blocks. After an hour, he discarded the tips and placed this agar block on the decapitated coleoptile. It grew straight up, indicating that some chemical had diffused from the cut coleoptile tips into the agar block, which stimulated the growth. From his experiments, Wendt concluded that a chemical diffusing from the tip of coleoptiles was responsible for growth, and he named it as auxin, meaning to grow. ஃப்ரிட்ஸ் வால்மட் வென்ட் அப்படின்றவர் வந்து டச் நாட்டு உயிரியல் அறிஞர். இது வந்து 1903 1990 தாவரங்கள்ல ஆக்சின் இருப்பதையும் அதனோட விளைவுகளையும் வந்து எடுத்துரைத்தார். அவர் வந்து அவினா முளைக்குருத்து உரையில வந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டாரு. இவர் வந்து தன்னோட முதல் ஆய்வுல வந்து அவினா தாவரத்தோட முளைக்குருத்தோட உரையை வந்து நுனியை வந்து நீக்கிட்டாரு. நீக்கப்பட்ட அந்த நுனியில வந்து முளைக்குருத்து உரை வந்து வளரவே இல்லை. இந்த வளர்ச்சிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை தான் வந்து முளைக்குருத்து உரையின் நுனியில உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவரு கண்டறிந்தார். அவரோட இரண்டாவது ஆய்வுல அகார் துண்டை நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உரையின் மீது வச்சாரு. அந்த முளைக்குருத்து உரை நுனி எந்தவித விளைவுகளும் ஏற்படுத்தல. அவர் வந்து அடுத்த ஆய்வுல முளைக்குருத்தோட உரையின் நுனியை வெட்டி அதை எடுத்து அதன் அகார் துண்டின் மீது வச்சாரு. 1 மணி நேரத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நுனியை நீக்கி விட்டு அகார் துண்டை என்ன பண்ணாருனாக்கா அந்த நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து மேல வச்ச உடனே அது நேராக வளர்ந்துச்சு. இந்த ஆய்வானது முளைக்குருத்து உரையின் நுனியில் இருந்து அகார் துண்டுல ஊடுருவி ஏதோ ஒரு வேதிப்பொருள் வந்து இந்த வளர்ச்சியை வந்து தூண்டியிருக்கு அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சாரு. தன்னுடைய ஆய்வுகள்ல இருந்து முளைக்குருத்து உரையின் நுனியில் இருந்து ஊடுருவிய அந்த வேதிப்பொருள் தான் இந்த தாவரத்தோட வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்றத முடிவுக்கு வந்தாரு வென்ட். அந்த வேதிப்பொருள் தான் ஆக்சின் அப்படின்னு பெயரிடப்பட்டது. ஆக்சின் அப்படின்னா வளர்ச்சி என்பது பொருள். டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். Axins are classified into 2 types, namely natural axins and synthetic axins. First one, natural axins. Axins produced by the plants are called natural axins. Example, IAA, indole 3-acetic acid. Second one, synthetic axins. Artificially synthesized axins that have properties like axins are called as synthetic axins. Example, 2,4-D. 2,4-dichlorophenoxyacetic acid. அதாவது ஆக்சின்ஸை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ஆக்சின்ஸ், அனதர் ஒன்று சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். அதாவது தமிழ்ல இயற்கை ஆக்சின்கள், செயற்கை ஆக்சின்கள்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று நேச்சுரல் ஆக்சின்ஸ். தாவரங்களால உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா நேச்சுரல் ஆக்சின் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஏ. ஐஏஏனா இண்டோல் 3-அசிட்டிக் ஆசிட். இது ஒரு வகையான அமிலம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா செயற்கை ஆக்சின்கள், அதாவது சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். இந்த ஆக்சின்களில் ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய ஆக்சின் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா
செயற்கை ஆக்சின்கள், அதாவது சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,4-dichlorophenoxyacetic acid. Physiological effects of axins. Axins bring about a variety of physiological effects in different parts of the plant body. First one, axins promote the elongation of stems and coleoptiles, which makes them to grow. Second one, axins induced root formation at low concentration and inhibit it at higher concentration. Third one, the axins produced by the apical buds suppress growth of lateral buds. This is called apical dominance. Fourth one, seedless fruits without fertilization are induced by the external application of axins. Examples: watermelon, grapes, lime, etc. Fifth one, axins prevent the formation of abscission layer. ஆக்சின்கள் வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷில் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தாவரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பாகங்களில் ஆக்சின் வந்து பல வகையான வாழ்வியல் விளைவுகளை ஏற்படுத்துது. ஆக்சின்கள் வந்து தண்டு மற்றும் முளைக்குருத்தோட நீட்சியை வந்து ஊக்குவித்து அதை வந்து என்ன பண்ணுனாக்கா வளர செய்யுது. நெக்ஸ்ட்டு குறைந்த செறிவில் ஆக்சின்கள் வந்து வேர் உருவாவதில் தூண்டுது. அதிக செறிவில் வேர் உருவாவதை என்ன பண்ணுதுனாக்கா தடை செய்யுது. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா நுனி மொட்டுகளில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆக்சின்கள் வந்து பக்கவாட்டோட மொட்டு பகுதியை வந்து தடை செய்யுது, வளர்வதை தடை செய்யுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா நுனி ஆதிக்கம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் அபிக்கல் டாமினன்ஸ். ஆக்சின்களை தெளிப்பதால கருவுறுதல் நடைபெறாமலே விதையில்லா கனிகள் வந்து உருவாகுதல வந்து தூண்டப்படுது. எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி, எலுமிச்சம்பழம், திராட்சை. அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து ஆக்சின்கள் வந்து உதிர்தல் அடுக்கு உருவாதலை வந்து என்ன பண்ணுதுன்னு அப்படின்னாக்கா தடை செய்யுது. Do you know phenyl acetic acid PAA and indole 3-acetonitrile IAN are natural axins. Indole 3-butyric acid IBA, indole 3-propionic acid, alpha-naphthalene acetic acid NAA, 2,4,5-trichlorophenoxyacetic acid are some of the synthetic axins. அதாவது phenyl acetic acid and indole 3-acetonitrile இதெல்லாமே வந்து natural axins. indole 3-butyric acid, indole 3-propionic acid, alpha-naphthalene acetic acid, 2,4,5-trichlorophenoxyacetic acid இதெல்லாமே வந்து செயற்கை ஆக்சின்கள். Okay students, in this video we have learned introduction, plant hormones, types of plant hormones, axins, types of axins. Next video we will see cytokinins, gibberellins, abscisic acid, ethylene. Thank you students.